மேயரும் நானும் ஒன்றா தான் போய் ரிப்பன் கட் பண்ணோம். கேண்டில் ஏற்றும் பொழுது அவங்க வாங்கி ஏற்றுறாங்க. ஓகே அப்படின்னு விட்டாச்சு. எம்எல்ஏ கிட்ட கொடுங்க, அவங்க ஏற்றுட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே எங்கள் கையில் கொடுக்காம பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட கொடுத்து அவங்க ஏற்ற சொன்னாங்க. உங்களோட கட்சியோட கவுன்சிலர் உங்களை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி, சரி ஓகே அந்த இடத்துல எந்த ஒரு ப்ராப்ளமும் வேணாம், அங்கேருந்து கிளம்பி அடுத்த ஸ்பாட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தோம். வேக வேகமாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க தான் கட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரமாக சிசர் வச்சுட்டு தான் இருந்தாங்க. கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பழகுதுன்னு சொல்லிட்டு நான் எங்கே லேட் பண்ணுற போகிறேன் நான் கட் பண்ணேன். அப்புறம் வரைக்கும் பார்த்தா அவங்க நின்றுட்டு யாரையோ தேடிட்டு இருந்தாங்க. கட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, வியூவே தெரியல. சரி ஒன்றா கட் பண்ணோம், இருக்கிறவங்க தப்பாக எடுத்துக்க போகிறாங்கன்றதுனால நான் கட் பண்ணேன். அது யதார்த்தமாக நடந்த சம்பவம் தான். ஆனால் அது அவங்க சொன்னது என்னன்னா, எனக்கு ப்ரோட்டோகால் தெரியல, தெரியாமல் பண்ணுறாங்க, மேயருக்கு அப்புறம் ஐஏஎஸ் தான் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஃபஸ்ட்டு ஸ்பாட்டில் ப்ரோட்டோகால் மேயருக்கு அப்புறம் ஐஏஎஸ் ஏற்றணும், அதுக்கப்புறம் தான் சட்டமன்ற உறுப்பினர் ஏற்றணும். அப்போ செகண்ட் ஸ்பாட்டில் அது ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோட்டோகால் மாற்றிக்குவாங்களா அவங்க? மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. மேம் வணக்கம். வணக்கம் மேம் முதல்ல இந்த விஷயத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்க, இன்வைட் பண்ணது யார், என்ன நடந்துச்சாங்க? ஆக்சுவலி ஸ்கூல்லேருந்து ஹெட் மாஸ்டர்ஸ் இன்வைட் பண்ணாங்க, ஜோன் சைட்லேருந்தும் இன்வைட் பண்ணாங்க. ஸ்கூல்ன்றதுனால சரி போகணும் அப்படின்ற பிராயத்தில் தான் நான் போனேனே. போகும்போது எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே ஆரம்பத்துலேருந்து ஓகேவாக தான் போயிட்டு இருந்தது. உள்ளே போகும்போது மேயரும் நானும் ஒன்றா தான் போய் ரிப்பன் கட் பண்ணோம். ரிப்பன் கட் பண்ணிவிட்டு உள்ளே போய் கேண்டில் ஏற்றும் பொழுது அவங்க வாங்கி ஏற்றுறாங்க. ஓகே அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்கெல்லாம் எம்எல்ஏ கிட்ட கொடுங்க, அவங்க ஏற்றுட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே என் கையில் கொடுக்காம பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட கொடுத்து அவங்கள ஏற்ற சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி வந்துட்டேன். அவங்கள ஏற்றுங்க மேடம் அப்படின்னும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இல்லை நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு. இல்லை பரவாயில்ல நீங்கள் ஏற்றுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அடுத்து அவங்களே அவங்களோட கட்சியோட கவுன்சிலர் அவர் கூப்பிட்டு அவங்கள ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி, சரி ஓகே அந்த இடத்துல எந்த ஒரு ப்ராப்ளமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பி அடுத்த ஸ்பாட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வரும்பொழுது அங்கே வந்தால் அங்கேயும் அதே மாதிரி தான் அவங்களே முந்தி அடிச்சுக்கிட்டு போயிட்டு ரிப்பன் கட் பண்ண. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அவங்க வேக வேகமாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க தான் கட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. இன்வைட் பண்ணும்போதே மேயர் பிரியா வராங்கன்னு உங்களுக்கு சொன்னாங்களா? அவங்களும் வராங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்கன்னு மேயர் சொல்லியிருந்தாங்களா? பிரியா வராங்க அப்படின்ட்டு இல்லை, அவங்க வருவாங்கன்னு தெரியும். ஏன்னா வந்து ஸ்கூல் ஓப்பனிங்னும் பொழுது அது கார்ப்பரேஷனோட இதுன்றதுனால அவங்க வருவாங்கன்னு தெரியும். ஆனால் அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அங்கே இருந்தவங்கன்னு சொன்னாங்க, இல்லை அவங்க வரலன்ற மாதிரி தான் சொன்னாங்க, கன்ஃபார்மாக சொல்லலை. ஆனால் திடீர்னு நீங்கள் வரீங்க கன்ஃபார்ம்னு சொன்ன பிறகு தான் அவங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் முதல் டைம் ரிப்பன் கட் பண்ணும்போது 2 பேர் கையிலுமே சிசர் இருந்துச்சு. உங்கள் கையிலையும் சிசர் இருந்துச்சு, அவங்க கையிலும் சிசர் இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் பின்னாடி நின்றுட்டு இருந்தீங்க, நீங்கள் முதல்ல கட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக இங்கே நடந்துச்சு, 2 பேருமே சேர்ந்து கட் பண்ண சொன்னாங்களா, இல்லை உங்களை மட்டும் கட் பண்ண இல்லை சொன்னாங்களா? 2 பேருமே சேர்ந்து தான் கட் பண்ண சொன்னாங்க. ஆக்சுவலி அவங்க ரிப்பன் ரொம்ப நேரமாக சிசர் வச்சுட்டு தான் இருந்தாங்க. நாங்கள் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பழகுதுன்னு சொல்லிட்டு நான் எங்கே லேட் பண்ணுற போகிறேன் நான் கட் பண்ணேன். அப்புறம் வரைக்கும் பார்த்தா அவங்க நின்றுட்டு யாரையோ தேடிட்டு இருந்தாங்க. ஓகே, ஒருவேளை அதுதான் காரணமாக இருக்குமோ, குத்து விளக்கு அங்கே ஏற்ற முன்னாடி உங்களுக்கு கேண்டில் கொடுக்காது, அதான் காரணம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்களே, அது யதார்த்தமாக நடந்தது தானே. இது நம்ம பின்னாடி இருக்கிற நான் அவங்க கட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, வியூவே தெரியல. சரி ஒன்றா கட் பண்ணோம், இருக்கிறவங்க தப்பாக எடுத்துக்க போகிறாங்கன்றதுனால நான் கட் பண்ணேன். ஆனால் என் பார்வைக்கு அவங்க கட் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சு. பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் பின்னாடி இருந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ண மாதிரியும் அவங்க கட் பண்ண தாமதிச்சது மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாமோன்னு சொல்லி சோஷியல் மீடியா தேரிஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, அது யதார்த்தமாக நடந்த சம்பவம் தான். ஆனால் அது அவங்க என்ன நினச்சி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. மேடம், இப்போ நீங்கள் 2வது டைம் வந்து உங்களுக்கு வந்து குத்து விளக்கு அந்த கேண்டில் கொடுக்குறாங்க, அப்போ நீங்கள் மறுத்ததுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலி அவங்க சொன்னது என்னென்னா, எனக்கு ப்ரோட்டோகால் தெரியல, அவங்களுக்கு ப்ரோட்டோகால் தெரியல, அவங்கள தெரியாமல் பண்ணுறாங்க, மேயருக்கு அப்புறம் வந்து ஐஏஎஸ் தான் வந்து ஏற்றணும்
அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஸ்பாட்டில் ப்ரோட்டோக்காலு மேயருக்கு அப்புறம் ஐஏஎஸ் ஏற்றணும், அதுக்கப்புறம் தான் சட்டமன்ற உறுப்பினர் ஏற்றணும். அப்போ செகண்ட் ஸ்பாட்டில் அங்கே வந்து அவங்களுக்கு மாறி அப்புறம் இருக்கு. அது மட்டும் எப்படி? அது ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோட்டோக்கால் மாற்றிக்குவாங்களா அவங்க? அப்போ உண்மையிலேயே ப்ரோட்டோகால்ஸ் படி எப்படி தான் இருக்கணும்? சட்டமன்ற உறுப்பினர் தான் ஏற்றணுமா, ஐஏஎஸ்க்கு அப்புறம் ஏற்றணுமா, இல்லை எப்படி அந்த ஹைரார்கி எப்படி வருது? சட்டமன்ற உறுப்பினர் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏற்றணும். மினிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து மேயர், அப்புறம் ஐஏஎஸ், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர், அப்படி தான் இருக்கணுமா? ஐஏஎஸ்ல சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்புறம் தான் ஐஏஎஸ். ஓகே. இன்னொரு விமர்சனமும் வைக்கப்படுறாங்க. இது வந்து நீங்கள் வந்து ஈகோனால தான் வந்து ஏற்றலை அப்படி மாதிரிலாம் வந்து ஒரு பேச்சுக்கள் அடிபட்டுட்டு இருக்கு. இதில் ஈகோன்னு இல்லையே, நான் தான் கிளியராக சொல்லிட்டேனே. அவங்க ப்ரோட்டோக்கால் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அந்த ப்ரோட்டோக்கால் படி நான் அங்கே நடந்துக்கினேன். ப்ரோட்டோக்கால் எது உண்மை பொய்ன்றத அது பிரியா மேடம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தலைமையிலேருந்து எதுவும் உங்களுக்கு சொன்னாங்களா? இது நடந்ததுக்கப்புறம், இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் எதுவும் கால் பண்ணாங்களா, அதை ரீச் பண்ணாங்களா, உங்களுக்கு எதுவும் சொன்னாங்களா? இல்லை, தலைமையில் எப்போவுமே எங்களுக்கு நல்லது தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்மளே என்ன தான் அவங்க தாழ்த்தினாலும் நம்ம தாழ்ந்து போகிறதுல ஒன்றும் நம்ம குறைஞ்சிட மாட்டோம். அவங்க எவ்வளோ தாழ்த்த நாங்கள் உயர்ந்துட்டு தான் இருப்போம். அதை சொல்லி தான் எங்களை இது வரைக்குமே வளர்த்துருக்குறாங்க. அதுபடி தான் நாங்கள் போவோம். அதனால் அவங்க பண்ணது எனக்கு அவங்க இன்சல்ட் பண்ணுன்ற மோட்டிவோட பண்ணியிருந்தாலும் அதுக்கு அவங்களுக்கு நான் நன்றி தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்களோட கேரக்டரும் என்னோட கேரக்டரும் அங்கே மக்களுக்கு தெரிய வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வந்து எந்த முடிவு வந்தாலும் மக்கள் எடுப்பாங்க. மக்கள் முடிவு எடுத்தால் இதுதான் சரியாக தான் இருக்கும். அவங்க எடுத்த முடிவு எல்லாமே சரியாக தான் இருக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் வந்து மேயர் பிரியா அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் என்ன சொல்லலாம்னு இருக்கீங்க நீங்கள்? இல்லை, அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை. அவங்க ரொம்ப பெரிய அறிவாளி. அதனால் அவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. தொகுதிக்கே தெரியும் அவங்க எவ்வளோ பெரிய அறிவாளி. அதனால் அவங்கள தூக்கி மேயர் சீட்டில் உட்கார வச்சுருக்குறாங்கன்னா அவங்களுக்கு நான் இது சொல்கிற மாதிரி அட்வைஸ் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த தொகுதி இப்போ எப்படி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க? இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி தான் இருந்துச்சு. தொகுதி நிலவரம் எப்படி இருந்துகிட்ருக்கு? தொகுதியில் ரொம்ப ஊழல் ஜாஸ்தி தான். சொல்லப்போனால் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஸ்டாஃபே இல்லாமல் 3 ஸ்டாஃபுக்கு சேல்ரி போயிட்டு இருந்துருக்குது அவங்களோட இதுவில். அதை வந்து பிரின்சிபல் கை மாறி அங்கேருந்து கவுன்சிலர் கைக்கு மாறி இருக்குது. நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சதில் அவங்க டைரெக்டாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து போன இதில் இருக்கிறவங்க அவங்களே கூப்பிட்டு மிரட்டி அதை ஸ்டாப் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ அவங்க தைரியமாக வந்து எங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த பிரின்சிபல் இப்போ இங்கே இல்லை, அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இல்லை, எல்லாமே பெரிய பெரிய விஷயம். இப்போ 10 பேர் வேலை செய்கிற இடத்துல 3 பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ இந்த 7 பேரோட சேலரி இங்கே போகுது. அது எங்கே போகுது? அப்போ அது இங்கே போகுது. அதுதான் இந்த மாதிரி கவுன்சிலரு, அந்த மாதிரி வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், இந்த மாதிரி அவங்கள சரௌண்டிங்களுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய ஊழல் பண்ணி நிறைய சுரண்டி எடுத்துருக்குறாங்க. இப்போ தான் ஒன்று ஒன்றா எங்களுக்கு தெரிய வருது. நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நடத்தலான்னு இருக்கீங்க? இப்போ மற்ற இதெல்லாம் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம், நேராக போய் வந்து ஆய்வு பண்ணலாம், அப்படி ஏதாவது ஒரு இது இருக்குங்களா உங்களுக்கு? கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போது என்ன பண்ண போகிறேன் ஸ்டார்டிங்கில்ன்றதை நான் சொல்லிட்டேன்னா இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அலர்ட் ஆகிடுவாங்க, சரிங்களா? அதனால் இப்போதைக்கு என்னன்னு நான் சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக நான் செய்வேன். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். தொகுதிக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த மாதத்தில் நான் இந்த மாதிரி போய் பார்ப்பேன், இந்த மாதத்தில் இதை நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கீங்களா மேடம்? அதுதான் சொல்கிறேன், பிளான் ஃபஸ்ட்டே சொன்னேன்னா அலர்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா நிறைய எல்லா இடத்துலையுமே வந்து ஊழல் இருக்குது. அதனால் நான் இப்போ வந்து இங்கே பர்டிகுலராக நான் இப்போ வந்து நான் இது பப்ளிக் டாய்லெட் ஆய்வு செய்ய போகிறேன்னா அப்போ அந்த டைமில் அங்கே க்ளீனாக ஒர்க் நடந்துகிட்ருக்கோம். இந்த மாதம் நான் இங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா அந்த டைமில் மட்டும் அந்த கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சுக்குவாங்க. அதனால் எதுவும் சொல்லலை, திடீர்னு தான் ஆய்வு பண்ணேன். திடீர்னு தான் என்ன முடிவு எடுக்கப்படுவீங்க? இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 10 பேர் வந்து ஸ்கூலில் இருக்கிற மாதிரி கணக்கு காட்டிருக்காங்க, 3 பேர் தான் இருக்காங்க. உங்கள் நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்போதைக்கு? அது சம்மந்தப்பட்ட எந்த அதிகாரி இதுக்கு பின்னாடி இருக்கிறாரோ அவர் கடுமையான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். இல்லை அது தவிர்த்து இப்போ சும்மா பேசிக்காக ஏமாத்துறாங்க. இப்போ டாய்லெட் க்ளீனாக இப்போ ஒரு ஆள் போட்டிருக்காங்க, பக்கத்துலேயே இருப்பாங்க, வீடு பக்கத்தில் இருப்பாங்க, ஆனால் க்ளீனாக வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வார்ன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வார்ன் பண்ணிவிட்டு ஓகே, அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தாங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டோம். அப்படி இல்லைன்னா இமீடியட்டாக ஆள் எடுத்துகிட்டு வேறு ஆள் தான் போகணும். ஓகே மேடம், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.